தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீரிடம் பேசலாம். திரு ஷபீர், விஜய் ஒவ்வொரு விவகாரத்தின் போதும், குறிப்பாக தற்போது இந்த மகளிர் உதவித்தொகையை சார்ந்த அறிவிப்பு குறித்த விமர்சனத்தையும் அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று பல்வேறு கட்சியினுடைய நிகழ்வுகளில் அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்த கருத்துக்களையும் அவர் பகிர்கிறார். ஆனாலும் அது போதாது என்ற ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்படுவது எதனால்? இல்ல, அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது அவரு தினந்தோறும் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை அவர் பேச வேண்டும், அந்த விஷயத்துல எல்லாம் அவருடைய கருத்து என்ன அப்படின்றத அவர் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அதுதான் அரசியல் ரீதியாக அப்படிதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. எல்லோரும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்ப ஊடகங்களும் சரி, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னோடனே உடனே ஒரு தலைவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த அவர்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து அவர்களும் அது குறித்து பேசுகிறார்கள். அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்பு தான் திரு விஜயிடமும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் அப்படிதான் அரசியல் செய்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது அது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. ஆனா விஜய் ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து அந்த எதிர்பார்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம விஜய் ஒவ்வொரு விஷயத்திலையும் பேசணும், அவர் பேசல அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது அப்போ அந்த விஷயங்கள் குறித்து அவர் ஏன் பேசுவதில்லை, ஏன் அடிக்கடி அவர் வெளியே வர்றதில்லை, ஏன் அவர் மக்கள் சந்திப்புகளை நடத்தும் போது அது இன்னும் ஒரு ரெகுலரான ஒரு ப்ராசஸா அதை ஏன் பண்றதில்லை அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல அவங்களுக்கும் தெரியும், தாவேகாவுடைய வியூக வகுப்பாளர்களும் சரி, அதே போல தாவேகாவுடைய கட்சியினர்களுக்கும் சரி, அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் நம்மளுடைய இந்த 60 நாள், அடுத்த 60 நாட்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஆகவே இந்த தருணத்துல மேக்சிமம் பிரச்சாரம் எப்படி செய்ய முடியும், மேக்சிமம் இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் அப்படின்றது வந்திருக்கிறது. மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத கூடுதல் கட்டுப்பாடுகள் விஜய்க்கு இருக்கிறது அப்படின்றதும் நம்மளால கண்கூட பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு QR கோட் இருந்து அதன் அடிப்படையில் தான் நாங்க தொண்டர்களை அழைக்கிறோம், நிர்வாகிகளை அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னும் கூடுதலான விஷயங்கள்லாம் இதுல இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்க நடத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேற ஒரு செட்டப் தேவைப்படுகிறது. அதை அவங்க ஒவ்வொரு முறையும் அதை செய்ய முடியுமா அப்படின்னா அவங்களால அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பிளான் பண்ணணும் அப்படின்னா தாவேகா மாதிரி ஒரு கட்சிக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு 15 days அல்லது ஒரு 20 நாள் எடுத்துக்கிறது அப்படின்றத நம்மளால பிராக்டிக்கலா பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம் திரு ஷபீர். திரு ஜெகதீஸ்வரன், தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் தாவேகாவுடைய இது போன்ற கூட்டங்களுக்கு விதிக்கப்படுகின்றன. இது போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்கான அக்கறையாக பார்க்க வேண்டுமா, அல்லது ஒரு 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 உந்துதலை அல்லது ஒரு கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை அதிகமாக்கி ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக அதை பார்க்கணுமா? இல்லங்க, நீங்க அழுத்தம்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா எந்த கட்டுப்பாடையாவது இதுவரைக்கும் தாவேகா பின்பற்றி இருக்கா? நீங்க கட்டுப்பாடுகள் குறித்து அதிகமாக பேசப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த சனிக்கிழமை தோறும் அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போவார் அப்படிங்கும் போதுதான் அதுல எங்களுக்கு 10 ரூல்ஸ் போட்டாங்க, 15 ரூல்ஸ் போட்டாங்க. என்னென்ன ரூல்ஸ்க்கு போட்டாங்க? எங்களோட வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, நீங்க நேரத்துக்கு வரணும், நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு சேரணும், உங்களோட வாகனத்தை வாகனங்களை பின்தொடரக்கூடாது, நடந்து நிறைய பேர் வரக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள், முக்கியமான மரத்துல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறக்கூடாது, இப்படிங்கிற கட்டுப்பாடுகள் போட்டாங்க. இந்த எந்த கட்டுப்பாடையாவது விஜயோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களோ இதுவரை பின்பற்றினார்களா? ஒரு கட்டுப்பாடாவது பின்பற்றினாங்க நீங்க சொல்லுங்க. பின்பற்றே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப அவங்களும் லீனிட்டா விட்டாங்க. சரிப்பா, ஓகேப்பா, விஜய் வர்றாரு போறாரு, ஓகே விட்டுருங்க. கட்டுப்பாடை சரியாக கடைபிடித்த ஒரே காவல்துறை பாண்டிச்சேரி காவல்துறை மட்டும்தான். அதனால தான் விஜயை பாராட்டினாரு. காவல்துறை கத்துக்கங்க, பாண்டிச்சேரி எடுத்து கத்துக்கன்னு அவரு சொன்னாரு. ஏன்னா அவங்க மட்டும்தான் 40 people have died
ஒழுங்கா இருந்துக்கிறீங்க, ஒழுங்கா நடந்துக்குவீங்களா மாட்டீங்கன்னா ஈசா சிங் சொல்லிய பிறகுதான் தமிழ்நாடு காவல்துறைக்கே உரைச்சிருக்கும். நம்ம பாருங்க எவ்வளவு லீனியண்டா இருக்கும். அதற்கு பிறகுதான் இவங்களும் 5000 பேர் QR கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த QR கோடு கொண்டு வரது 5000 பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்பயும் பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கா என்ன, அது பாட்டு இருக்கு. இன்னொன்னு நீங்க இந்த பக்கம் பாருங்க, கட்டுப்பாடுகள் பத்தி நம்ம பேசுறோம். நீங்க 5000 பேருக்கு தானே அனுமதி, ஒரு 5000 சேர் கூட போட முடியாத நிலைமையிலேயே தாவேக்கா இருக்கு. புரிஞ்சுக்கவே முடியல. கடுமையா வெயில் அடிக்குது, நீங்க ஒரு பேர் கட்டுப்பாடுகள் போடுறாங்க. வர்ற மக்களுக்கு வெயில் எவ்வளவு சொல்லுன்னு அடிக்குதுங்கிறது தெரியும். நம்ம பார்த்தோம். அவங்க உடனே சொல்லுவாங்க, நீங்க வந்து பாருங்க அந்த பீச்ல நடந்த அந்த நேவி ஷோ போது தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு மெத்தனமா இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க எனக்கு புரியலையே. 12 மணி வெயில மக்களை காலைல 10 மணி தான் நின்றுட்டு இருக்காங்கிறத பார்க்கிறோம். அவங்களுக்கு ஏன் மேல ஒரு ஷாமியான போடுறது உங்களுக்கு என்ன தயக்கம், இல்ல சேர் போட்டு உட்காருக்கு என்ன தயக்கம்? ஒவ்வொரு மாநாட்டிலும் நம்ம பார்க்கின்றோம். மாநாட்டுல அவங்க பந்தல பிரிச்சுட்டு வந்து கீழே உட்காடுறாங்க, போத்திக்கிறாங்க சாமியான. ஏன்னா உங்களுக்கு ட்ரோன் ஷாட் முக்கியம். மேல இருந்து பார்க்கும் பொழுது அதிகப்படியான நபர்கள் எங்கள் கூட்டத்துக்கு வந்தார்கள்ங்கிற ட்ரோன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீங்க காமிக்கின்ற அக்கறையா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து உங்க வீட்டிலே நிப்பேன்னு சொல்கின்ற விஜய் சேர் கூட போட மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. அந்த சேலம் மாவட்ட செயலாளர் பேசும்பொழுது அவங்க ஒரு பெரிய கூட்டம் போட்டு பேச 5 மணி நேரம் 6 மணி நேரம் விஜய்க்காக நிக்கணும், நிப்பியா எனக்கு புரியல. எதுக்கு விஜய்க்காக நிக்கணும்? அவங்களாம் மனிதர்கள் இல்லையா? அவங்களாம் சாட்ட சட்ட பரவாயில்லையா? உங்களையும் நாங்க காப்பாத்துவோம், நீங்க உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கங்க, நீங்க கையில தண்ணி வச்சுக்கங்க, நீங்க நல்லா பாத்துக்குதுங்க, வர்ற மக்களையும் பாதுகாத்துக்கங்கன்னு சொல்றதானே உங்களோட வாலண்டியர். அப்படிதான் இருக்க முடியும். ஏதோ அதிசயமா உலகத்திலே இவங்க தான் அரசியல் கூட்டம் போடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏன் உண்டு பண்றாங்க தெரியல. சேர் கூட போட முடியாம இன்னும் ஒவ்வொரு கூட்டத்திலும் இது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே விஜய் வந்து ஏசி பஸ்ல வர்றாரு, ஏசில வந்து வெளியே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வெளியே வர்றாரு, அவ்வளவு திரும்ப ஏசிக்குள்ள போய் உட்கார்ந்துறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, மக்களோட பிரச்சனை எனக்கு தெரியும், மக்களுக்கு அவரை களத்துக்கு வந்து நீங்க என்ன சொல்ற விஜய், தயவு செய்து கீழே இறங்கி நீங்க வாங்க, நீங்க ஒரு நாள் நில்லுங்க சேர் இல்லாம. பிரச்சனை உங்களுக்கு தெரியும். திரு ஜெகதீஸ்வரன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், இப்போ QR கோட் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் விஜய் வரும்போது அங்கு கூடிய மக்கள் தொண்டர்கள் அனைவரும் தற்போது உள்ளே வந்து விட்டார்கள் என்ற செய்தியும் கிடைக்கிறது. அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். QR கோட், அதாவது இந்த மாவட்ட செயலாளர் வழியாக QR கோட் கொடுத்த நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்ட 5000 நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில விஜய் தற்போது அந்த பிரச்சாரம் நடைபெறும் வாகனத்துக்கு உள்ளே தற்போது அமர்ந்திருக்கிறார். அந்த வாகனத்துக்குள்ளே விஜய் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரச்சாரம் கூட்டம் நடைபெறும் இடத்தில் போதிய அளவு அந்த கூட்டம் முழுமையாக நிரம்பாத நிலையில தற்போது வெளியில் காத்திருந்த தொண்டர்களை, அதாவது இந்த QR கோடு இல்லாத நபர்களையும் தற்போது உள்ளே அனுமதிக்கக்கூடிய இது ஏற்பட்டதுனால சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது இந்த QR கார்டு, அந்த கார்டு ID கார்டு இல்லாத நபர்களும் தற்போது உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த 20 பாக்ஸ் உள்ளே வந்து போடப்பட்டிருக்கிறது. 20 பாக்ஸ்ல ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 500 பேர் வந்து நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த முழுவதுமாக அவை நிரம்பாத நிலையில வெளியில காத்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த ID கார்டு இல்லாதவர்களையும் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதிய அளவு அந்த பகுதியில வந்து கூட்டம் நிரம்பாத நிலையில தற்போது வெளியில் காத்திருப்பவர்களையும் தற்போது உள்ளே அனுமதித்து தற்போது விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விஜய் வந்து தற்போது அவர்கள் பிரச்சார வாகனத்தில் உள்ளே அமர்ந்திருப்பதனால இந்த பகுதியில அதிகமான வெயிலின் தாக்கம் இருப்பதனால இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய பேச்சானது தொடங்க இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரகுவரன், மீண்டும் மற்ற தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.